இது ஆடி மாசத்துல வச்ச கத்திரி கன்று. வச்சதுலேருந்து ஒரு 1/4 கிலோ கூட காய் காய்ச்சிருக்காது. சும்மா அப்பப்போ 1, 2 இப்படி தான் காய்ச்சிக்கிட்டு இருந்தது. இதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா மாவு பூச்சி, சப்பாத்தி பூச்சி தான். இது வந்ததுலேருந்து இந்த செடி சுத்தமாக காய்க்கிறதே இல்லை. இதுக்கு வந்து நல்ல மெடிசின் என்னென்னா சர்ஃப் தண்ணியில் கரைச்சி அடிக்கணும். அதை அடிச்சுட்டு சாம்பல், இதை தவிர பாக்கி எந்த மெடிசனுமே அதுக்கு செட் ஆகாது. இது சாப்பிட்ற பொருள்ன்றதுனால இதுக்கு நாங்கள் வந்து மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இதை நான் ஒரு ஐடியா பண்ணி பாட்டிலில் அது ரெடி பண்ணி பார்த்தேன், வரல. அப்புறமா கையாலே தெளிச்சிட்டு இந்த செடியை சுற்றி திருப்பி அந்த பூச்சி ஏறாமல் இருக்கிறதுக்காக அடுப்பு சாம்பல், விறகு எரிச்ச சாம்பலை கொண்டு வந்து அந்த செடியை சுற்றி 1 இன்ச்சு கேப் விட்டு ரவுண்டாக போட்டு விட்டுறணும். அது கீழே தரையில் படுற மாதிரி இலை ஏதாவது இருந்தால் அதையும் கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கழித்து அதை நல்லா கொத்தி விட்டுட்டு குப்பை எருவை வச்சு தண்ணி வச்சோம்னா கொஞ்சம் துளுத்து காய்க்க ஆரம்பிக்கும். வாசலில் வர பூச்செடி வண்டியை வாங்கலைனாலும் போய் அதில் வேடிக்கை பார்க்குற பழக்கம் உண்டு. அப்படி வேடிக்கை பார்க்க போய் இன்றைக்கி கொஞ்சம் பூச்செடி, கனகாமரக்கண்ணெலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிட்டு போங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு